ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன். ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாகவே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் நிறையா வேணும்னா கூட நிறையா அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பவுடராக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் ஆற வச்சுக்கிறேன் ஒரு ஓரமாக. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் நல்லா உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லாவே வறுபடணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில். இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக நான் ஆற வச்சிட்றேன். ஆல்ரெடி நம்ம உடச்சக்கல்ல வரமிளகாலாம் நல்லா நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கோம். அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் நிறையா கூட இந்த பவுட்ரு செஞ்சு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அது பொடியாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது அதே எண்ணெயில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ எனக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் நல்லா வெங்காயத்தோடு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்ம உடச்சக்கல்லை சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவும் குழகுழப்பாக ஆகிடும். அதனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு முறை கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் இந்த பவுடரை நிறையா செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி தாளிச்சிட்டு இந்த பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கெலாம் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த டிஷ்ஷை ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது லாஸ்ட்டாக அந்த டிஷ்ஷுக்கு சேர்த்தோன்னாக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எனக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பொடியை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதில் நல்லெண்ணெய் கலந்தும் சாப்பிட்லாம். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் ஒரு குழம்பு மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.